இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்ததா? அது வந்து அதிபர் லெவல்ல தான் நடக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. அப்ப அந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டனவா? அந்த முயற்சிகளுடைய தொடர்ச்சியா தான் போர் நின்னதா? அதனால தான் அமெரிக்க அதிபர் திரும்ப திரும்ப சொல்றாரா, நான் தான் போரை நிப்பாட்டினேன்னு. அப்போ இதுல முக்கியமா இதுலலாம் ஏன் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, நம்முடைய நாடு எடுக்க போற ஒரு ஸ்டெப் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்களா? அமெரிக்கா டிசைட் பண்ணுமா? இந்த நேரத்துல மிசஸ் காந்தி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க மறுபடியும் சொல்றது பொருத்தமா இருக்கும். 1971ல அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா போர் நடக்கிறதுக்கான முஸ்தீபுகள் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து அங்கிருந்து ரெஃப்யூஜிஸ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து இங்க மலைமலையா வந்து குமிஞ்சுகிட்டு இருந்தாங்க. நம்ம ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து நம்முடைய இந்திய தூதுவரா வந்து மிசஸ் காந்தி அனுப்புனாங்க வெளிநாடுகளுக்குலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைய இந்தியாவுக்கு இவங்க உருவாக்கி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அனுப்புனாங்க. இந்த நேரத்துல இவங்க அமெரிக்காவுக்கு போனபோது அமெரிக்கன் பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்சன் வந்து இவங்க கிட்ட சொன்னாரு, 200 டேங்க் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட 200 டேங்க் அனுப்பியிருக்கோம் நாங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து உங்களை வந்து தூள் தூளாக்கிடுவாங்க. இந்த வார்த்தையை சொன்னார். சொன்னபோது இவங்க சொன்னாங்க, மிஸ்ஸஸ் காந்தி வந்து சொன்னாங்க அவர்கிட்ட, என்னுடைய என்னுடைய நட்பு நாடுகள் எல்லோருமே எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கலாம். ஆனால் இறுதி முடிவெடுப்பது என்பது நாங்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அதாவது ரொம்ப என்ன சொல்ல வந்தாங்க, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா நீ வந்து எனக்கு டிக்டேட் பண்ணாத. ஐ நோ வாட் டு டூ. மை கண்ட்ரி நோஸ் வாட் டு டூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வெளியில வரும்பொழுது ஹென்ரி கிசிஞ்சர் அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அங்க எல்லாமே செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க அமைச்சர். அப்ப அவர் வந்து இவங்ககிட்ட கேட்டாரு, மேடம் நீங்க எங்க பிரசிடென்ட் இவ்வளவு ஹார்ஷா பேசியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப இவங்க சொன்னாங்க, சில 1000 மைல்களுக்கு அப்பால உட்கார்ந்துகிட்டு இன்னொரு நாட்டை வந்து காலனி மாதிரி நடத்துற காலம் எல்லாம் மலையேறி போயிருச்சு.